ஹலோ 7th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவ தொகுத்தறிவு தேர்வு அரையாண்டு தேர்வு, அதாவது ஆஃபேலி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் தான். செகண்ட் டேர்ம் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 7ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் 7th ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில கொஷின்ஸுக்கு ஆன்சரும் இருக்கும், ஒன் வேர்டுக்குமே ஆன்சர் இருக்குது. பாருங்கள், கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். ஸோ புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் எனில் பொருள் விளங்கும் சொல் வந்து இயற் சொல். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. கோடிட்ட இடத்துக்கும் ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 2 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. பாரதிதாசனின் மனத்தை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை, நூல்கள் எவ்வாறு படிக்க வேண்டும், ஓவியங்களின் வகைகள் யாவை, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை. அடுத்தது கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன. அடுத்தது இங்கே வந்துருச்சு. ஓகே, தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை, மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. 4 மார்க் பாருங்கள். கடலில் கப்பல் செல்லும் காட்சியை எவ்வாறு அகநானூறு விளக்குகிறது, கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, கேலி சித்திரம் என்றால் என்ன, கலங்கரை விளக்கம் குறிப்பு வரைக. ஸோ அதே மாதிரி ஒன் வேர்டு எல்லாமே 4 மார்க் கேட்டிருக்காங்க. வானம் ஊன்றியான தொடங்கும் பாடல் வந்து கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் எல்லாமே மனப்பாட பாட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து கலை சொற்கள் பாருங்கள். யூனிஃபார்ம், டிசிப்ளின் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் சீருடை, டிசிப்ளின் ஒழுக்கம். ஸோ 7 மார்க் பாருங்கள். பயணங்கள் பல வகை முன்னுரை, பயணங்கள் பல வகை அதோட முன்னுரை, பயணத்தின் தேவை. ஸோ அதை பற்றின ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க, ஒரு கட்டுரை வடிவில் எழுதணும். ஸோ அடுத்தது உங்கள் ஊரில் நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டிய நூலக ஆணையருக்கு கடிதம், ஒரு கடிதம், வேண்டுதல் கடிதம் மாதிரி நூலகம் அமைத்து தர சொல்லி நூலக ஆணையருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறீங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.